வணக்கம் நண்பர்களே. ஆழமான கடல், அதில் என்ன இருக்கிறது தெரியுமா? நாமெல்லாம் பலமுறை கடலுக்கு போயிருப்போம் அல்லவா? ஆனா கடலின் கீழே என்ன இருக்குது என்று யோசிச்சதுண்டா? கடலுக்கு ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் இல்லாத மாதிரி இருக்குமே. அந்த ஆழத்தில் என்ன இருக்குது, எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்கப் போகிறோம். உலகக் கடல்களின் சராசரி ஆழம் சுமார் 3682 மீட்டர்கள். அதாவது சுமார் 12,070 அடி. இது ஒரு பெரிய மலை உயரத்தை விடக்கூட அதிகம். இந்த அளவுதான் பெரும்பாலான கடல்களில் காணப்படுது. ஆனா உலகத்தில் சில இடங்களில் கடல் இன்னும் ஆழமாயிருக்கு. பசிபிக் பெருங்கடலில் இருக்கும் மெரியானா பள்ளத்தாக்கு தான் பூமியின் ஆழமான பகுதி. அதிலேயே உள்ள சேலஞ்சர் டீப் என்பதுதான் மிக ஆழமான புள்ளி. இதன் ஆழம் சுமார் 10,984 மீட்டர்கள். அதாவது முக்கால் பங்கு உலகின் மிக உயரமான மலை எவரெஸ்டியை தூக்கி அந்த இனத்தில் வைத்தாலும் அது கூட மேலே போகாது. கடலின் ஆழமான இடங்களில் ஒளியே இல்லாத சூழலில் மிக அதிக அழுத்தத்தில் வாழும் வித்தியாசமான உயிரினங்கள் இருக்கின்றன. சில சுவாரஸ்யமான உயிரினங்கள் பாறைலை மீன். இதுல தலையின் மேல் பகுதி தண்ணீரைப் போல தெளிவாயிருக்கும், கண்கள் மேல நோக்கி இருக்கும். பிளாப்ஃபிஷ் மிகவும் மென்மையான உடலை கொண்டு இது கடலின் மேலே எடுத்து வந்தால் ஒரு ஜெல்லி போல தேய்ந்து போயிடும். வாம்பயர் ஸ்குவிட் இருண்ட சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த வகை ஒளியை வெளியிடும் திறன் கொண்டது. இவங்க எல்லாம் பயோலுமினசென்ஸ் என்ற தன்மை உடையவை, அதாவது தாமாகவே ஒளி உண்டாக்கும் சக்தி. கடலின் அடியில் உயிரினங்கள் மட்டுமல்ல, மனிதன் கண்டுபிடிக்காத வித்தியாசமான பொருட்களும் கிடைக்கின்றன. எடுத்துக்காட்டுக்கு தங்க நிற மர்ம உருண்டை. 2023ஆம் ஆண்டில் அலாஸ்கா கடலில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உருண்டை எதற்காக இருக்கிறது என்று யாருக்கும் தெரியலை. பிளாஸ்டிக் பை ஆழமான மெரியானா பள்ளத்தாக்குக்கே மனிதனின் பிளாஸ்டிக் கழிவுகள் சென்றுவிட்டது. இது சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு மோசமான விளைவுகளை உண்டாகுது என்பதை காட்டுது. கடல் என்பது உயிரின் ஆதாரம். நம்முடைய சுவாசிக்கும் காற்றின் பாதி கடல் மூலம்தான் உண்டாகுது. ஆனா இன்று மனிதர்கள் கடலை பாழாக்கிட்டு இருக்காங்க. பிளாஸ்டிக் கழிவுகள், எண்ணெய் கசிவுகள், சுத்தமில்லாமை, இவையெல்லாம் கடலின் இயல்பை முற்றிலுமா மாற்றிட்டு வைக்கிறது. கடலை பாதுகாக்கணும், அப்பதான் நம்ம உயிரையும் பாதுகாக்க முடியும். கடலின் ஆழத்தில் என்ன இருக்குது என்பதை நாம் எல்லாம் முழுமையா இன்னும் தெரிஞ்சுக்கல. இது இன்னும் ஆயிரக்கணக்கான ரகசியங்களை வைத்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லனா கமெண்ட் போடுங்க. ஆனா மறக்காம படா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.